காலையில் ஏதோ ஸ்பெஷலாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதாப்பா மாம்பழ கொஜ்ஜுப்பா. மாம்பழ கொஜ்ஜுக்கு மிளகாய் ஒரு 5, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, எள்ளு ஒரு 3/4 ஸ்பூனு, கடுகு 1/4 ஸ்பூனு. ஓகே, எல்லாத்தையும் இதில் போட்டு வறுத்துக்கணும்ப்பா. வறுத்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இப்படி வாங்க. இது வந்து மாங்காய் கொஜ்ஜு. மாங்காய் கொஜ்ஜுக்கு மாங்காய், ஒரு மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு மிளகாய் சொல்லி 2 மிளகாய் இருக்கு. இல்லை, அது ரசத்துக்குப்பா. ஓகே, சமைப்பு தொடர்ந்து கொஞ்சம் பருப்புலாம் எடுத்துட்டோம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, நல்ல எண்ணெய் தான் போடணும், கடலை எண்ணெய் நல்லா இருக்காது. கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், மிளகாய், போட்டு மஞ்சள், உப்பு, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் பிடிக்கலைன்னா நீங்கள் எப்பவும் போல் காரம் அந்த பொடியை போட்டு நம்ம வறுத்துருக்கோம்ல அதை போட்டு நீங்கள் வெல்லம் போட வேண்டாம். அதே போட்டு பொடியை போட்டு உப்பு போட்டு இப்போ லைட்டாக புளியை கரைச்சி புளி ஊற வச்சுட்டு எவ்வளோதான். மறந்துட்டேன்ப்பா, கருவேப்பிலை போடுறோம். வாசனை கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வைக்கட்டும். கொப்பரையை போடுறோன்னு போடலாம், ஆனால் வந்து நல்லா கொஞ்சம் ராத்திரி தேங்காய் போடுவாங்க சில பேர் வறுத்து, சில பேர் கொப்பரையே போடுவாங்க. நான் கொப்பரை போடலை. கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். இவ்வளோதான் அரைச்சது. போடுவோம். அப்புறம் கொஞ்சம் வேகணும். வெல்லம் கொஞ்சம் போடணும்ப்பா. நம்ம சொன்னல முதல்ல இந்த வெல்லத்தை போடணும். இந்த அரைச்சி விட்டது இருக்கு இல்லையா, இதை வந்து போட்டுட்டு இந்த கொத்தமல்லி எப்பவுமே நம்ம வாங்கி வரோம்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நல்லா கழுவிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வைங்க. அது எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் போட்டு வைங்க, நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்க, 1 வாரம் மேலே ஆச்சு. எதோ வாடி இருக்கா வதங்கி இருக்கா பாருங்க. ஒரு மாதிரி கொசம் ஆகிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான், மாம்பழ கொஜ்ஜு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.